எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டேங்கிற பாரதிதாசனுடைய வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மண்ணை மிதிக்கும் போது ஒரு பாட்டு நான் அடிக்கடி நிறைய மேடைகளில் சொல்கிற பாட்டை சொல்லி தொடங்கணும்னு நினச்சேன். சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர் என்பதை பாப்பாக்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொன்ன முண்டாசு கவி பாரதி பிறந்த மண்ணிலே பிறந்த உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி வாழ்த்துவதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களெலாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் இருந்தே இந்த நல்லா படிக்கிற பையனோட சேரவே மாட்டேன். அவங்களுக்கு எனக்கு ஆகவே ஆகாது. ஆனால் பூரா முதல் மார்க் வாங்கின ஒரு 100 பேரை உட்கார வச்சு உங்கள் முன்னாடி என்ன தெரியுமா, அந்த முதல் மார்க் வாங்கினவங்ககிட்ட பேசுகிறது நல்லா கவனிப்பீங்க. நான் எதாவது தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சி போடுவீங்க. நான் பாட்டில் ஃப்ளோவில் ஏதாவது தைரியமாக பேசி அண்ணே இந்த பாட்டு தப்பாக சொல்லிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. என்னுடைய அடுத்த தலைமுறையை இவ்வளவு ஆனந்தமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இப்பெல்லாம் ஏதாவது சொல்லிதான் கைதட்டு வாங்கணும், அதையும் போச்சுட்டு போயிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அன்னைக்கு கூட்டியாந்து பரிசு தரம்னு உட்கார வச்சு யார் யாரையோ கூப்பிட்டாந்து பேச விட்டு அந்த பரிசை கொடுத்தாவது வாங்கிட்டு வெரசா வீட்டுக்கு போயிடுவோம். அதையும் தரமாட்டாங்க பொசுக்குன்னு. எல்லாருக்கும் ஒரு முறை நீங்களே நல்லா கைதட்டிக்கலாம். இந்த கைதட்டு 10ஆம் வகுப்பை தாண்டிட்டோம்னா வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தாண்டிடலாம்ங்கிற அனுபவத்தை பெற்றவங்க எல்லாருக்கும். ஏன்னா 10ஆம் வகுப்பு தான் ரொம்ப பயத்தோடே நம்மளை பாய்ப்பாங்க வீட்டில். பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுரா, பப்ளிக் எக்ஸாம் வரப்போகுதுரா. வீடே தினுசா மாறிடும். அது வரைக்கும் இல்லாத ஒரு வீடாக இருக்கும். காலைல 5 மணிக்கெல்லாம் டீயோட என்ன படிக்கிறியா, இரும்பா அந்த டீயை குடித்தாதாப்பா தூக்கமே வருது அப்படின்னாலும் விடுற கிடையாது. சொந்தக்காரங்க யாரையும் வீட்டுக்கு விட மாட்டாங்க. கல்யாணம் காது ஊத்து கூட்டி போக மாட்டாங்க. திருவிழா எதுவும் கிடையாது. படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படியே படித்தா கிறுக்கு பிடிச்சிருப்பியா, கிறுக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல, எப்படியா நல்ல மார்க் வாங்கிரு அப்படின்னு மல்லு கட்டி படித்து. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, எல்லாரும் கை தூக்கணும் அதுக்கு. சரியா? நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ முடிக்கும் போது தெரியும். சரி, இவங்க ஆச்சரியம் இல்லை. இப்போ பெற்றோர்கள் உங்கள் பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதை நம்பவே முடியல தம்பிங்கிறாள்லாம் கை தூக்குங்க. இவன் எப்படியா வாங்கினேன்? சிலர்ல நல்லா பாரு, ஓ நம்பர் தானா, வாய்ப்பு இல்லையே அதுக்கு. ஒரு 4-5 பேர் தூக்க மாட்டுறாங்க. பக்கத்தில் பையன் முறைக்கிறான், மார்க் வாங்கி உன்னை கூட்டி அந்த மேடை ஏற்றுனதுக்கு. சரி, இப்போ பிள்ளைங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் வரீங்கன்னு உங்களுக்கே நம்பிக்கை இருக்காரு. காற்று உடனே அப்படியே நெஞ்செல்லாம் அடைச்சிருக்கு, கை தூக்குங்க. இவங்களுக்கு தான் முதல்ல கை தட்டணும். ஏடா நானும் என் தங்கச்சியும் ட்வின்ஸ். இதில் இன்னொரு சிக்கல் வேற இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற சில பேர் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நானும் ரொம்ப நேரமாக ஏன்னு தெரியாமல் இருந்தேன். இப்போ தான் காரணத்தை யூகிக்க முடியுது. பிக் பாஸ் பார்த்தாலாம் கை தூக்குங்க. சரி, நன்றி. பிக் பாஸ் பார்த்ததுக்காக பிள்ளைகளை அடித்தாலாம் கை தூக்குங்க. பரிச்சை வச்சுட்டு பிக் பாஸ் பக்கி அந்த பேரண்ட்ஸ்லாம் கை தூக்குங்க. உங்களுக்கு நன்றி. பிள்ளை ரூமுக்கு போனதுக்கப்புறம் திருட்டுத்தனமாக போட்டு பிக் பாஸ் பார்த்த பேரண்ட்ஸ் கை தூக்குங்க. உங்களுக்கு நன்றி. எப்படியோ அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தது கிடையாது. என்னடா போட்டு ஒரு வீட்டுக்குள்ள 15 பேரை போட்டு சண்டை போட்டு மல்லு கட்டி, அப்புறம் வாழ்க்கை நம்மளே ஒரு கட்டத்தில் இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி நம்மளே மல்லு கட்ட வச்சு சண்டையெல்லாம் போட வச்சுச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு நல்ல கைதட்டல் நீங்கள்லாம் கொடுக்கணும். சுகீஸ்வம் ஐயா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க.
சங்கர் திவால் சர்மான்னு சொல்லி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் இருந்தாங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் இப்போ யாரு? யாரு? ஐயோ, அதை மனப்பாடம் பண்ணாம வந்துட்டனே அப்படிங்களா? யாருக்கா தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. வாழ்த்துகள், கைதட்டிக்கலாம் உங்களுக்கு நீங்களே. இந்த கேள்வி என்ன எங்கே கேட்டாங்க தெரியுமா? பிக் பாஸ் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி கேட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு திரௌபதி முர்மு அப்படின்னே. பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னாங்க. இதில் என்ன ஆச்சரியம், உள்ள போய் பாரு புரியும் அப்படின்னாங்க. போனதுக்கு வந்து அதுக்கான பதில் புரிஞ்சு. இந்தியாவோட ஜனாதிபதியாக இருந்த சங்கர் தயாள் சர்மா ஒரு முறை மஸ்கட்டுக்கு போகிறார். மஸ்கட்டுக்கு போன உடனே மஸ்கட் நாட்டுடைய மன்னர் என்ன பண்ணுறாரு, அந்த விமானத்துடைய படிக்கட்டுகள் இருக்கும்ல, அதில் ஏறி வந்து கைப்பிடிச்சு சங்கர் தயாள் சர்மாவை கூட்டு போகிறார். சங்கர் தயாள் சர்மாவுக்கு ஒரு கால் வந்து கொஞ்சம் பிரச்சனை, அவர் கொஞ்சம் தாங்கி நடப்பார். இப்போ கீழே கூட்டி வந்துட்டு காரு டிரைவரை பார்த்து வெளியே வாயான்னு சொல்லிட்டு இந்த மஸ்கட் மன்னரே கார் ஓட்டுறாரு. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். பத்திரிகையாளர்கள் நிப்பாட்டிட்டாங்க. ஏய் நில்லு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தார், கை கொடுத்து வரவேற்றீங்க. இங்கிலாந்து ராணி வந்தாங்க, பூச்செண்டு கொடுத்தீங்க. இன்னும் வெவ்வேறு நாட்டு மன்னர்கள்லாம் வரும்போது நேரம் அரண்மனைக்கே வர சொல்லிட்டீங்க. ஒரு இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி, அவரை என்னமோ படியில் மேலே ஏறுறீங்க, காரை ஓட்டுறீங்க, என்ன ஏன் இந்த இவ்வளவு படம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்களாம். அப்போ மஸ்கட் நாட்டுடைய மன்னர் சொன்னாராம், சங்கர் தயாள் சர்மா இந்திய நாட்டின் ஜனாதிபதி என்பதற்காகவோ இந்தியாவின் முதல் குடிமகன் என்பதற்காகவோ அவருக்கு இவ்வளவு மதிப்பை நான் கொடுக்கவில்லை. ஹைதராபாத்திலே நான் கல்லூரி படித்து கொண்டிருந்த போது எனக்கு அவர் பேராசிரியராக இருந்தார் என்பதற்காக அவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறேன் அப்படின்னு மஸ்கட் நாட்டுடைய மன்னர் சொல்லியிருக்கார். அப்போ ஒரு நாட்டின் ஜனாதிபதியை விட ஆசிரியர்கள் மதிப்புக்குரியவர். ஆசிரியர்கள் மிகப்பெரிய நிலை உள்ளவர்கள். இப்போ நான் விகடனில் பட்டிமன்றம் பேசுகிற மரியாதைக்குரிய ஐயா ராஜா அவர்களுடைய ஒரு மனிதர் ஒரு வாசகம் ஒரு சம்பவங்கிற தொடரை வாசிக்கிறேன். அவர் அதில் முதல்ல குறிப்பிடுறது அவருடைய பள்ளி ஆசிரியர் தான். நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு போகும்போது அங்கே குறிப்பிட்டது என்னுடைய பள்ளி ஆசிரியர் தனுஷ் ஸ்டாலின் தான். இங்கே இருக்கிற அப்பா அம்மாக்கெலாம் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம பிறக்கும்போது கிடையாது, வளர வளர அது வந்து சேர்ந்துருன்னு வைங்களேன். ஆனால் ஆசிரியர்கள் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறத தவிர நம்மக்கிட்ட இருந்து வேறு எந்த எதிர்பார்ப்புமே அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது. இன்றைக்கி என்னுடைய பள்ளி ஆசிரியர், நான் எங்கள் ஊருக்கு போனேன்னா, தம்பி வீட்டில் வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போப்பான்னு தான் சொல்கிறார். தம்பி எவ்வளோ சம்பாதிக்கிற, ஒரு 10% பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விடுன்னு அவர் சொல்ல போகிறதும் கிடையாது. அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் ஆசிரியர்களாக ரொம்ப சிரமம், பெற்றோர்களுக்கு ஈக்குவலாகவே. அது ஒரு ஊரில் கதை சொல்லுவாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வாத்தியார் ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கார். போகிற வழியில் அவங்க கிளாஸில் நம்மளை மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கான். அவங்க வீட்டு வேப்ப மரத்தடியில் அவங்க தாத்தா ஈசி சேரில் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கு பயங்கர கோவம் ஆயிடுச்சு. நேராக அந்த தாத்தாட்ட போய், தாத்தா என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏப்பா என் வீட்டில் நான் உட்காந்துருக்கேன், உங்களுக்கு என்ன? நீங்கள் இறந்து போயிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் பையன் ஆஃப் டே லீவ் கேட்டு வந்தான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டுருக்காரு. தாத்தா சிரிச்சிருக்காரு. இவருக்கு இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. இதை சொன்னால் தாத்தா கோவம் தானே படணும். தாத்தா சிரிச்சோடனே இன்னும் கோவம் அதிகமாகிடுச்சு. இங்கே நீங்கள் தவறி போயிட்டீங்கன்னு சொல்லி பையன் லீவ் வாங்கிட்டு வந்துட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தாத்தா சொன்னாராம், வாத்தியார் செத்து போயிட்டார்ல, அவன் பாதியோட வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ருக்காரு. 2 சைடு கோல் போட்டிருக்கேன் அவன். இப்படி 2 பக்கமே மாணவர்கள் சமாளிக்கிறது சாமானிய விஷயம் கிடையாது. அவங்கள சமாளித்து கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து, நான் ட்வின்ஸ், என் தங்கச்சி தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது 10th ஸ்கூல் ஃபஸ்ட் வாங்கினாங்க, 484 மதிப்பெண் வாங்கினாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரே வீட்டில் ஒரு புள்ள நல்லா படித்து இன்னொரு புள்ள நம்மளை மாதிரி இருந்தா சும்மா விடுவாங்களா? நான் 10th படிக்கும்போதே பயங்கரமாக, அப்போ தான் கபடியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணி டிவிஷனல் போகிறோம். அப்போ தான் சன் டிவி அரட்டரங்கத்தில் பேசி எங்கள் ஊரில் பெரிய கட் அவுட் வைக்கிறாங்க. இவன் பாஸ் ஆவானா இல்லையாங்கிற சந்தேகமே வந்துருச்சு. இவன் பாஸ் ஆனா எங்கள் அம்மாலாம் தேங்காய் உடைக்கிறேன்லாம் வேண்டிக்கிட்டாங்க. ரிசல்ட் வந்த உடனே வேகமாக எங்கள் சார் வந்து ஃபோன் அடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ரிசல்ட் பார்த்துட்டாங்க. எங்கள் அம்மா ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் சார் ஃபோன் அடித்தோடனே முத்துரத்தினம் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அவர் வேகமாக ஃபோன் அடித்து, அம்மா முத்துக்குமரன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னாரு. முத்துரத்தினம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கினதை விட முத்துக்குமரன் பாஸ் ஆனது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனாலும் முத்துக்குமரன் 454 மார்க் வாங்கினது அவனாலே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம். அதனால தான் நம்பாத எல்லாம் கைதூக்குங்க அப்படின்னு சொன்னேன்.
கபடியில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணி கேப்டனாக இருந்து டிவிஷனில் போய் சன் டிவி அரட்டை அரங்கத்தில் பேசி 454 மார்க்கு வாங்கினோம். எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து போகும்போது பகிர்ந்தளிக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் எனக்கு இருக்குது. ஒரு ஊரில் ஒரு ராஜா என்ன பண்ணாரா, ஒரு பெரிய குளம் வெட்டினாராம். இந்த மேடையிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். வெட்டி அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கன்னு நினச்சாராம். அப்படி கண்டுபிடிக்கன்னு நினச்சி விஷப்பாம்பு, விஷச்செடி, முதலை இது எல்லாத்தையும் அந்த குளத்துக்குள்ளே போட்டிருக்காரு. போட்டு இந்த யார் இந்த குளத்தை நீந்தி கிடக்கிறானோ அவன் தான் சிறந்த வீரன், அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தர்றேன், அப்படி இல்லைன்னா 1000 ஆடு தர்றேன், அதுவும் வேணாம்னா என் பொண்ணையே தர்றேன் அப்படின்னு இருக்காரு அந்த ராஜா. எல்லா இளைஞர்களும் கூட்டிட்டாங்க, எல்லாரும் கூட்டிட்டாங்க. கூடி நின்னா குளத்தை பார்த்தோன்னே பூரா பயிலுக்கு டர்ரு. ஏன்னா உள்ளே இருந்துட்டு முதல்ல வாங்குது, பாம்பு போங்குது, எல்லாரும் குதிக்க பயம், நடுங்கி நிற்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப மனவலியாயிருச்சு. என்னடா நம்ம நாட்டில் ஒரு வீரன் கூட இல்லையா நினச்சிட்டே இருக்கல, என்னை மாதிரி ஒரு பையன், சரி விட்டுருங்க உங்களை மாதிரி ஒரு பையன் சட்டார்னு உள்ளே குதிச்சிருக்கான். குதிச்சு முதலையெல்லாம் தள்ளி விட்டு பாம்பெல்லாம் பறக்க விட்டு செடியெல்லாம் அத்தெறிஞ்சு மேலே வந்துட்டான். கொண்டாடிட்டாங்க, கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜில் ஏற்றி ராஜா அப்படியே அவன் கையை குலுக்கி சொல்லியிருக்காரு, என்னப்பா வேணும்? 100 ஏக்கர் நிலம் வேணுமா? வேணாம் ராஜா. 1000 ஆடு வேணுமா? வேணாம். என் பொண்ணு வேணுமா? வேணாம். ராஜா கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்னடா வேணும்? என்னை இவன் தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாகணுன்னு இருக்கேன். அவன் இவனை பிடிச்சி தள்ளி இருக்காங்க. அவன் அதில் பயந்து நீச்சல் அடித்து மேலே வந்து சேர்ந்துருக்கான். இந்த 10ஆவது பரீட்சை அப்படி தான் இருந்திருக்கும். நாடாடா பப்ளிக் எழுதுறேன்னு சொன்னேன். விஷப்பாம்பு 5 மார்க் கொஸ்டின், முதல்ல 2 மார்க்கு, விஷச்செடி 1 மார்க் கொஸ்டின். ஒன்று விட்டாலும் பாம்பு கடிச்சிருங்கிற மாதிரி, ஒன்று விட்டாலும் செண்டை மிஸ் ஆயிரும்டா. அவன் பாஸ் ஆகிறதுக்கே பதறி கிடப்பாங்க. நம்மளை செண்டை மிஸ் ஆயிருன்னு சொல்லி அது இந்த வாத்தியாரெலாம் நேராக நம்மகிட்ட வந்துடுவாங்க. தம்பி இந்த கொஸ்டின் படிச்சிட்டியா? கலர் பென்லாம் கரெக்டாக எடுத்துட்டியா? பாயிண்ட் போயிட்டு எழுதணும்ப்பா, பேராவாக எழுதுனீங்கன்னா மார்க் வராது. ஆன்சர் கரெக்டாக டிரைவ் பண்ணணும். இதில் நிறைய ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன வேறு வேறு ட்ரிக் வச்சுருப்போம். யாரெல்லாம் கட்டுரையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? தமிழ் 2ஆம் தாளில் கட்டுரையெல்லாம் இருக்கா? ஒரு ட்ரிக்கு சொல்லி தருவாங்க எங்கள் ஊரில். 2 கட்டுறதான் இருக்கும். ஒன்று பசுமாடு, இன்னொன்று தென்னை மரம். 2ஐயும் படித்தா 2ல் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுறது, 2ல் ஏதாவது ஒன்றை மட்டும் படிக்கிறது. 2 படித்தா 2ல் ஒன்று வந்துடும். ஆனால் 2ல் ஒன்றை மட்டும், பசுமாடை மட்டும் படிச்சுட்டு போகிறது. பார்த்தா பரீட்சையில் தென்னை மரத்தை கேட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணுறது? பசுமாடு தானே படிச்சிருக்கோம், சரி பரவாயில்ல. கேள்வி என்ன? தென்னை மரம் தெளிவுரை வழங்குக. எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கிறது, அது அருமையான பசுமாடு, காங்கேயத்திலிருந்து வாங்கி வரப்பட்டது, அதுக்கு நல்ல நுனிப்புள்ளாக கொடுப்போம், காலையில் 5 லிட்டர் மாலையில் 5 லிட்டர் பால் கறக்கும், கன்று ஈனி விட்டது, கன்றுக்கு நாங்கள் கண்ணம்மா என்று பெயர் வைத்துள்ளோம், இப்படிப்பட்ட பசுமாடானது தென்னை மரத்தில் கட்டப்படுகிறது அப்படின்னு முடிச்சிடுறது. இப்படி பசுமாடை கொண்டாந்து தென்னை மரத்துலலாம் கட்டி எப்படியோ எழுதி பாஸ் ஆகி இன்றைக்கி ஒரு 15 வயசை கடக்கிறீங்கல்ல. இப்போ இது வரைக்கும் அப்பா அம்மா, பெற்றவர்கள், நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படியோ வழியை காட்டி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஆனால் இன்னி அவங்க தெப்ப குளத்தில் தள்ளி விட மாட்டாங்க. இன்னொரு முக்கியம், அவங்க தள்ளி விடுற தெப்ப குளத்தில் நீங்கள் குதிக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் இப்போ நீங்கள் 470 மார்க் வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு காமர்ஸ் எடுக்கணும்னு தோணும். ஆனால் உங்கள் வாத்தியார் உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்க மாட்டார். நெவர், நல்ல மார்க் வாங்கியிருக்க, பயோமேக்ஸில் தான் சேரணும் அப்படிம்பாங்க பள்ளிக்கூடத்தில். என் ஃப்ரெண்டெல்லாம் 401 மார்க் வாங்கினான். எங்கள் ஸ்கூலில் அவனுக்கு காமர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு பயோமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. அவன் அந்த வருஷம் பூரா அந்த வாத்தியாரை முறைச்சான். ஒழுங்காக 12ஆவதுல பாஸாவது ஆயிருப்பையா காமர்ஸ் எடுத்தா, உன் பேச்சை கேட்டு பயோமேக்ஸ் எடுத்து சுவாலஜியில் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அப்படி யாரோ எடுக்கிற முடிவுகளுக்கெல்லாம் தெப்ப குளத்தில் குதித்து நீச்சல் அடித்து மேலே வந்து பரிசு வாங்கினதெல்லாம் போதும். இனி வருகிற காலகட்டங்களில் நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், நீங்கள் குதிக்க வேண்டிய குளம் எது என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும்ங்கிறது தான். 11ஆவது 12ஆவதுல என்ன எடுக்கணுங்கிறத நீங்கள் தேர்வு செய்யுங்க. 12ஆவது முடிச்சுட்டு என்ன படிக்கணுங்கிறத நீங்கள் தேர்வு செய்யுங்க.
அதில் சந்தேகம் இருக்கும்போது எல்லாத்திட்டையும், அதுக்காக நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், முத்துக்குமரன் சொல்லிட்டேன் நான் இதைத்தான் எடுப்பேன் அப்படின்னு கூடாது. எல்லாத்திட்டையும் கலந்துக்கங்க. உங்களுக்கு முன்னாடி படித்த நல்ல மதிப்பெண் வாங்கின மாணவர்கள்ட்ட பேசுங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு கடந்து போன ஆட்கிட்ட பேசுங்க. யாராவது கேஸ் வாங்கிட்டு உட்காந்துருப்பேன் அவன்கிட்ட போய் பேசக்கூடாது. யார் உண்மையிலே நல்லா படிச்சிருக்கானோ அவன்கிட்ட பேசணும். அவன் ஒரு சிந்தனை கொடுப்பேன். உங்கள் ஆசிரியர்கள்ட்ட உட்காந்து பேசுங்க. நம்பிக்கையுடைய உறவினர்கள்ட்ட பேசுங்க. இவங்கள்ட்டெல்லாம் பேசி நீங்கள் முடிவெடுங்க. எல்லாத்தையும் பேசி யார் முடிவெடுக்கணும்? யார் முடிவெடுக்கணும்? நீங்கள் முடிவெடுக்கணும். அப்போ எங்கே ஒரு அம்மா நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறாங்க. முடிவெடுக்கிற வாய்ப்பை தயவு செஞ்சு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒரு 20 நாள் அமெரிக்கா சுற்றுப்பயணம்லாம் போய் அங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவை, அங்கே இருக்கிற பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிற விதத்தை, அங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை எல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு அதன் வழியில் இதை சொல்கிறேன். இங்கே இருக்கிற யாருக்கெல்லாம் மருத்துவர் ஆகணுங்கிற கனவு இருக்குது? கை தூக்குங்க. சும்மா கூச்சப்படாமல். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த கை தூக்க சொன்னால் நிறைய பேர் கை தூக்க மாட்டாங்க. அதனால் இப்படி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணுறது. யாரெல்லாம் காலையில் பல்லு விளக்கு நீங்கள் கை தூக்குங்க. கோப்பையோடு ஒரு அம்மா தூக்குறாங்க. தம்பி பல்லு விளக்குறலாம் தான் பெரிய. என்ன பாதி தான் தூக்குறீங்க, ஒரு பக்கம் தான் விளக்குறீங்களா? நல்லா தூக்குங்க. யாரெல்லாம் காலையில் குளிச்சிங்க கை தூக்குங்க. ஐயோ அவசரத்தில் அதை மறந்துட்டடா. சரி எல்லாரும் குளிச்சிருக்கீங்க, நல்லது. சரி இப்போ சொல்லுங்கள், யாரெல்லாம் மருத்துவர் ஆகணும்னு முடிவு எடுத்திருக்கீங்க கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் ஆகணும்னு கனவு இருக்குது கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் காவல்துறை, அங்கே ஒரு அங்கிள் 45 வயசு ஆயிடுச்சு, அவர் கை தூக்குறார் 2 கையும். மாவட்ட ஆட்சியராக போகிறேன், அவங்க வீட்டம்மா யோ அப்படி. யாருக்கெல்லாம் காவல் அதிகாரி ஆகணும்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் ஒரு அறிவியலாளர் ஆகணும்? யாருக்காவது அரசியல்வாதி ஆகணும்னு ஆசை இருக்கா? இருந்தாலும் தூக்க மாட்டோம்ல, அதை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாமியா. சரி தம்பி, நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் ஒன்று சொல்லித்தரேன், இதை மனசுக்குள்ளே வச்சுக்குங்க. யாருமே நம்ப முடியாத, யாராலையும் ஒத்துக்க முடியாத, யாரும் ஏற்றுக்க முடியாத, வெளியே சொன்னீங்கன்னா போட பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லுகிற ஒரு கனவை இன்னைக்கு எழுதி வைங்க. இன்னைக்கு ஒரு தமிழர் மெட்டா நிறுவனத்தில் ஏஐ மூலியமாக வருஷத்துக்கு 850 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? 850 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. இன்னைக்கு அமெரிக்காவை விஞ்சுகிற ஒரு ஏஐ டூலை ஒரு தமிழர் உருவாக்கி இருக்கிறார். அவர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருங்கிறத கணக்கே பண்ண முடியல, அவ்வளோ சம்பாதிக்கிறார். இவங்கெல்லாம் ஏன் இந்த நிலைமைக்கு போகிறாங்க? ஏன் தனித்துவமான மனிதர்களாக இருக்கிறாங்க? ஏன் எல்லாரோட கூட்டமாக இல்லாமல் ஏன் ஒருபடி மிஞ்சி நிற்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறாங்க. கைதட்டலாம், தப்பு கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறாங்க. என்னையெல்லாம் ஒரு 5-6 வயசில் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. குமரா குமரான்னு 3 வாட்டி கூப்பிட்டாதே அப்படி திரும்புகிற ஆள் நான். குழந்தை, நானும் என் தங்கச்சி ட்வின்ஸுன்னு சொன்னேன்ல, 2 பேருக்கும் ஒரு பால் புட்டி. நான் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுடுவேன், நல்லா குண்டு இருப்பேன் சின்ன வயசில். என் தங்கச்சி ஒல்லி உண்டாக இருக்கும், அது பாதி தான் குடிக்கும். மீதி பாலை என்ன பண்ணணும்? ஒரு நாய்க்கோ பூனைக்கோ ஊற்றலாம், அல்லது கொண்டு போய் காய்ச்சி வச்சு மறுவேளைக்காவது கொடுக்கலாம். அவங்க வீணாக போயிருமேன்னு என் வாயில் எடுத்து சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில். நான் அதையும் குடித்து அது மூக்கு வழியாக ஓவர்ஃப்ளோ ஆகுமா, ஆனாலும் விடாமல் உறிஞ்சிருக்கேன். அதனால ஒரு மாதிரி சந்தேகப்பட்டாங்க, இவன் ஒரு மாதிரியான ஆள் ஊருக்கு. பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறம் அப்படித்தான் என் நேரம் வாத்தியார்ட்ட திட்டு வாங்கிட்டு கடைசி பெஞ்சில் உட்காந்து பேசிக்கிட்டு. இன்னமும் இங்கிலீஷ் டீச்சர்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா எங்கள் இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, கிளாஸ் ரூமுக்கு வந்தோடனே முதல்ல அட்டண்டன்ஸ் கூட எடுக்க மாட்டாங்க. முத்துக்குமரன் முட்டி போடு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறத்தே போர்டுக்கே போவாங்க. அந்த அம்மா நல்ல படிச்சு அப்படி எந்நேரமும் சேட்டை பண்ணுற ஆள். அப்போ ஒரே எல்லாரும் நீலாம் பேச தாண்டா லாயக்கு, நீலாம் பேச தாண்டா லாயக்கு, நீ தான் பேச தாண்டா லாயக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப எங்கள் தனுஷ்டாலின் சார் மட்டும் வந்து சொன்னார், நீ தாண்டா பேசுறதுக்கு லாயக்குன்னார். நீ தாண்டா பேசுறதுக்கு லாயக்குன்னார். நீ பேச மட்டும்தாண்டா லாயக்குங்கிறதுக்கும் நீ தாண்டா பேச லாயக்குங்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்கிறத அந்த ஆசிரியர் கண்டுபிடிச்சார்.
அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக முன்னேறி என் கூட நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாங்க. 12th சாமிநாதன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நீங்கள் எத்தனை பேர் அப்படி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ இந்த ஒரு ஃபேனு இருக்கா, 4வது ஃபேன் கணக்கு வச்சுக்கிறேங்க. கல்லல்லேருந்து ஸ்ராவயல்னு ஒரு ஊர், 2 கிலோமீட்டர் அந்த ஊருக்கு போகணும் சைக்கிளில். அவன் சாயங்காலம் டியூஷன் முடித்து ஒரு 4-5 பையிலே சிறுவையிலுக்கு ஒன்றா போவாங்க. இவன் என்ன பண்ணுவேன், இங்கே ஒரு தெருலைட் இருக்கும், 5வது ஃபேன்கிட்ட இன்னொரு தெருலைட் இருக்கும், இப்படி வரிசையாக இருக்கும். அவன் சைக்கிள் எடுத்து இந்த தெருலைட்டில் ஒரு ஃபார்முலா படிச்சுட்டு இந்த பசங்க வர்றதுக்குள்ளே வேகமாக போய் அடுத்த தெருலைட்லன்னா அடுத்த ஃபார்முலா படிப்பான். இவங்க சேர்ந்த உடனே அடுத்து மறுபடியும் போய் இப்படி படிப்பான். அவனை பார்த்தாலே எங்கெல்லாம் பயமாக இருக்கும். மறுநாள் எக்ஸாம் அப்பெல்லாம் பார்த்தா கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்து தொங்குற மாதிரியே இருக்கும். லேசாக புரடியில் அடித்தா வெளியே வந்து விழுந்துரும் பொருக்கு. அப்படி படிப்பான். அப்படி படித்து அந்த பையன் எங்கள் ஸ்கூலில் முதல்ல மேக்ஸில் 200க்கு 200 மார்க் வாங்கினான். 12th 1120 மார்க் வாங்கினான் சாமிநாதன். நாங்களாம் ஆச்சரியப்படுவோம் அவனை பார்த்து. அப்படி நல்லா படித்து சாமிநாதன் இன்றைக்கி மெரைன் இன்ஜினியராக இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறான். ஆனால் அவன் பிடிச்ச வேலையை பார்க்குறானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எனக்கு பிடிச்ச வேலையை பார்க்குறேன். நான் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். 1 ரூபா செலவில்லாமல் அமெரிக்காவுக்கு டிக்கெட் போட்டு என்னை வர வச்சு அமெரிக்காவில் இருக்கிற எல்லா மாகாணங்களையும் சுற்றி பார்த்து அதில் ஒரு 7 ஊரில் பேசி கை நிறையா காசு வாங்கிக்கிட்டு 20 நாளில் அமெரிக்கா ட்ரிப்பை பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு ஊர் திரும்புகிற இடத்துக்கு இன்றைக்கி நான் வந்துட்டேன். இன்றைக்கி நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன், வேறு யாருமே தீர்மானிக்க போகிறதில்ல. இன்றைக்கி நான் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணுங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன். இன்றைக்கி நான் அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமாங்கிறத நான் தான் தீர்மானிப்பேன். 10ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, முத்துக்குமரன் வரீங்களா, 10ஆம் தேதி எனக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன், வேலை இருக்குன்றுவேன். ஆனாலும் கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஏன்னா நான் எந்த குளத்தில் குதிக்கிறதுங்கிறத நான் முடிவு செஞ்சேன். இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் உங்கள் இடத்துலேருந்து வந்திருக்கேன். நானும் ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் உங்களை மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு சாதாரண அப்பா அம்மா கூட அப்படியே வளர்ந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி இன்னும் பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் இடத்துலேருந்து வந்தேங்கிற ஒரே ஒரு தகுதி மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த தகுதியும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ரொம்ப பெரிய 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 கனவுகளை எடுத்து வச்சுக்கோங்க. சாத்தியமாகுமா? இப்போ இங்கே இருக்கிற யாரோ ஒரு பையன் அல்லது பொண்ணு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, சாத்தியமா? சத்தியமாக சாத்தியம். நீங்கள் நினச்சிங்கன்னா மைலோன்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது, யாருக்கா தெரியுமா? பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் மாதிரி மைலோன்னு ஒரு ட்ரிங்க் தெரியுமா? பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போன்விட்டா மாதிரி மைலோன்னு பேர் அதுக்கு. சென்னையில் இப்போ அதெல்லாம் 12-12:30 போய் குடிச்சுக்கிருக்காங்க பைத்தியக்காரங்க. இந்த மைலோ வந்து அதுக்கு அர்த்தம் என்னென்னா, மைலோ வந்து ஒரு கிரேக்க வீரனோட பேர். மைலோங்கிறது என்னது? ஹெர்குலஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி மைலோன்னு ஒரு வீரன். அந்த வீரனை பார்த்து அந்த நாட்டுக்கு வர எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்களாம். ஏன்னா அந்த ஆள் ஒரு எருமை மாடு இருக்குல்ல, எருமை மாடு, அதை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு அந்த நாட்டை சுற்றி டெய்லி காலையில் ஓடுவாராம். பார்த்து எல்லாம் மிரண்டு போயிடுவாங்களாம். எப்படா ஒரு எருமை மாட்டை தூக்கி தோளில் வச்சுட்டு ஒருத்தன் ஓட முடியுமா? பாசிபிளா? வாய்ப்பு இருக்கா? எருமை மாட்டை எப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு ஆள் ஓட முடியும்? அந்த ஆள்கிட்ட போய் கேட்டால் அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்கன்னு இருக்கேன். என்ன அது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னப்ப அந்த ஆள் சொன்னானா, நான் இதை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. எப்படி? இது ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இது கண்ணுக்குட்டி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அது என்னது? கண்ணுக்குட்டி. எங்கள் வீட்டில் அப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டுச்சு. நான் அந்த கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பித்தேன். கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி வச்சுட்டு ஓடுறது கஷ்டமாக ஈஸியா? கண்ணுக்குட்டி சிரமம் தான், ஆனால் சாத்தியம். கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சு ஓடுறதுங்கிறது என்னது? சாத்தியம், முடியும். கண்ணுக்குட்டியை தூக்கி வச்சுட்டு ஓட ஆரம்பித்தேன். ஆனால் தினந்தோறும் ஓடுவேன். என்ன பண்ணுவேன்? தினந்தோறும் ஓடுவேன். ஓட 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 எனக்கு கண்ணுக்குட்டி தான். ஆனால் 5 வருஷத்தில் கண்ணுக்குட்டி என்ன ஆயிடுச்சு? எருமை மாடாக ஆயிடுச்சு. கண்ணுக்குட்டி என்ன ஆயிடுச்சு? 5 வருஷமாக தொடர்ச்சியாக அந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு ஓடுற ஒருத்தனுக்கு எருமை மாட்டுடைய சுமை தெரியுமா? அவனுக்கு கடைசி வரைக்கும் அது கண்ணுக்குட்டி தான். பார்க்குற ஆளுக்கு தான் அது என்னது? எருமை மாடு. இன்றைக்கி உங்கள் கண்ணுக்குட்டியை நீங்கள் தேர்ந்தெடுங்க. இன்றைக்கி உங்கள் கண்ணுக்குட்டியை நீங்கள் கண்டுபிடிச்சி தோளில் தூக்கி வைங்க. ஒரு நாள் விடாமல் தினமும் அதை தூக்கி சுமக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும்? ஒரு நாள் விடாமல் தினமும் அதில் தோளில் தூக்கி வச்சு சுமக்கணும். சுமந்தீங்கன்னா ஒரு நாள் அது எருமை மாடாக மாறி நிற்கும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும்.
ஆனால் உங்களுக்கு அது சாத்தியமாக இருக்கும். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கு அது என்னவா இருக்கும்? சாத்தியமாக இருக்கும். இன்னையிலிருந்து தொடர்ச்சியாக அதை பயிற்சி பண்ணாரு. முத்துக்குமரன் சின்ன வயசுலாம் தமிழ் பேசுகிறாரு, முத்துக்குமரன் சின்ன வயசுலாம் தமிழ் பேசுவார். எல்லாரும் சொல்லும்போது எனக்கே வெக்கமாக இருக்குது, அவ்வளோ நல்லா பேசுகிற மாதிரி தெரியலையேங்க. ஆனால் ஏன் எல்லாருக்கும் அது ஆச்சரியமாக இருக்குன்னா, நான் 15 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எத்தனை வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன்? 15 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மொழியை கையாளும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன், எனக்கு அடுத்த நிலை போகிறது வேணால் கஷ்டமாக இருக்குமே தவிர பார்க்குறவங்களுக்கு இது என்னவா இருக்குது? எனக்கு இது கண்ணுக்குட்டி தான். பார்க்குற ஆளுக்கு இது என்னது? பார்க்குற ஆளுக்கு நான் இருப்ப மாட்டில்ல, என் கனவுகள் இருப்ப மாட்டேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தம்பி. இன்னைக்கு நேற்று நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் வந்துச்சு. 572 மதிப்பெண் வாங்கி ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய பையன் அரசு மருத்துவமனையில் 7.5% இடஒதுக்கீட்டில் மருத்துவ படிப்புக்காக சேர்ந்திருக்கார். 5 ஆண்டுகளில் ஒரு மருத்துவர் ஆயிடுவார். 551 மதிப்பெண் வாங்கி மதுமிதான்னு ஒரு விவசாயியுடைய பொண்ணு மருத்துவராக சேர்ந்துருக்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் அவங்க வீட்டில் குடிசையில் உட்காந்து நான் மருத்துவராவேன்னு சொல்லும்போது ஒருவேளை நம்பியிருக்க மாட்டான். யாராவது நம்பியிருப்பாங்களா? ஒருவேளை நம்பியிருக்க மாட்டான். ஒரு ஜப்பானிய கதை ஒன்று இருக்குது தம்பி. ஒரு சின்ன பையன், அவன் என்ன பண்ணான், தேக்வாண்டோன்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட் இருக்குது. தேக்வாண்டோங்கிறது லெக் டெக்னிக்ஸ் மட்டும் வச்சு ஃபைட் பண்ணுற ஒரு மார்ஷியல் ஆர்ட். காலை வச்சு கிக்கு தான், வெரைட்டி ஆஃப் கிக் டெக்னிக்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு பயிற்சி பண்ணுற ஒரு மார்ஷியல் ஆர்ட். இந்த ஜப்பானிய இளைஞனுக்கு ஒரு பெரிய தேக்வாண்டோ சாம்பியன் ஆகணும்னு ஆசை. இப்போ எல்லா மாஸ்டர்ட்டையும் கிளாஸுக்கு சேர முயற்சி பண்ணுறான். யாரும் அவனை சேர்த்துக்கல. ஏன் சேர்த்துக்கலைன்னா, அந்த பையனுக்கு இடது கை கிடையாது. இடது கை இல்லாத ஒரு பையன் மார்ஷியல் ஆர்ட்டில் வந்து நான் சண்டை விட்டு சாம்பியன் ஆகும் சொன்னால் யாராவது சேர்த்துக்குவாங்களா? ஒரு ஆளும் சேர்த்துக்கல. ஒரு வயசான ஒரு ஜென் துறவி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மாங், ஷாவ்லின் டெம்பிளில் இருக்க ஒரு மாங் என்ன பண்ணியிருக்காரு, சரி வா அப்படின்னு அவரை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்து பயிற்சி பண்ணு அப்படின்ட்டு இருக்காரு. அவனும் அதை பயிற்சி பண்ணியிருக்கான். 1 வாரம் பயிற்சி பண்ணியிருக்கான், 1 மாதம் பயிற்சி பண்ணியிருக்கான், 2 மாதம், 3 மாதம், 4 மாதம், 5 மாதம் ஆயிடுச்சு. அப்போ தயங்கி போய் கேட்டிருக்கான், மாஸ்டர் ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? இன்னொன்னா மண்டையில் குட்டி போய் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார். இவன் திருப்பி அதை 1 வருஷம் பயிற்சி பண்ணுறான். 1 வருஷம் அவனுக்கு தெரிஞ்சது எத்தனை டெக்னிக்கு? உங்களுக்கு தெரிஞ்சது கேட்கல, அவனுக்கு தெரிஞ்ச எத்தனை டெக்னிக்கு? என்ன நிசப்தமாக இருக்கீங்க எல்லாரும்? நான் பேசுறதெல்லாம் கேட்குதா முதல்ல எல்லாருக்கும்? நான் பாட்டில் தனியாக பேசிக்கிட்டு இருந்து நீங்கள் எல்லாரும் நீ பாட்டில் தான் பேசிக்கிட்டு நாங்கள் பாட்டில் உட்காந்துருப்போம். ஒரு ஊர்லலாம் போய் கேட்டேன், கடைசியில் இருக்க ஆளுக்கெல்லாம் கேட்குதா? கேட்கல, பரவாயில்ல பேசு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? எல்லோரும் கேட்குது தானே? அவனுக்கு தெரிஞ்சது எத்தனை டெக்னிக்கு? ஒரே ஒரு டெக்னிக். அப்பா இதை கேட்குறதுக்குள்ளே நான் 2-3 கதை சொல்ல வேண்டியிருக்கேன். இது பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த மத்தியான நேரத்தில் பேசுகிறது. மத்தியான நேரத்தில் தமிழ் வாத்தியார்களுக்காக போட்டுருவாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அவர் மட்டும் இலக்கணம் படுத்துக்கிட்டு இருப்பார். அது மாதிரி நான் எல்லாம் பாதி பேர் பசி வந்திருக்கோம், மீதி பேர் பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் பேசு என்னை வேற கூப்பிட்டு எனக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் என்ன சிக்கல்னா, 2 வகை இருக்குது. ஒன்று பேச்சாளர்கிட்ட பார்வையாளர்கள் மாட்டிக்கிறது, இன்னொன்று பார்வையாளர்கள்ட்ட பேச்சாளர் மாட்டிக்கிறது. இப்போ நம்மோட்டு என்ன கேட்டகரிங்கிறது முடிச்சாதே தெரியும். தென்கட்சி அவர் கதை சொல்லுவார். ஒரு பேச்சாளர் என்ன பண்ணாராம், ஒரு கூட்டத்தில் பேசுகிறதுக்காக பஸ்ஸு பிடிச்சி போனாராம். போகிறவங்கள பஸ்ஸு பிரேக் டவுன் ஆயிடுச்சான். நேரத்துக்கு போகணுன்னு சொல்லி காட்டு வழியில் இறங்கி ஓடிருக்காரு. நான் கூட போதும் தம்பின்னு சொல்ல வண்டிகளை நினச்சிட்டேன் இல்லையா? காட்டு வழியில் இறங்கி ஓடி இருக்காரு. திடீர்னு ஒரு புலி மறிச்சிருச்சான். புலி மறிச்சு, ஏய் நான் உன்னை சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு இருக்கு. இந்த ஆள் சொல்லியிருக்காரு, இல்லை நான் பேசுகிறத கேட்குறதுக்கு சேவியர் காலேஜில் நிறைய பேர் வந்திருக்காங்க, நான் பேசிட்டு திரும்பி வரும்போது வேணா நீ என்னை சாப்பிட்டுக்க அப்படின்ட்டு இருக்காரு. புலி வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. திரும்பி வரும்போது சாப்பிட்டுக்கவா, அவ்வளோ நல்லா பேசுவியா நீ? ஆமாம் நல்லா பேசுவேன், எங்கே பேசிக்காட்டு அப்படின்னு இருக்கு புலி. இவர் தொண்டையெல்லாம் செருமிட்டு, எனது அருமை காட்டில் வாழும் சிங்கங்களே, புலிகளே, மான்களே, மயில்களே, குரங்குகளே, கரடிகளே, தேவாங்குகளே அப்படின்னு இருக்காரு. கட்டன்னு ஒரு 3 நிமிஷம் பேசினோடனே புலி மயக்கம் மூடி கீழே வந்துருச்சு. இவர் ஆகா இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு தெரிச்சு ஓடி இருக்காரு. ஒரு 2 கிலோமீட்டர் ஓடிட்டு திரும்பி பார்த்தாராம், புலி வரல. இவர் ஓடுனதுக்கப்புறம் புலி கண்ணை லேசாக திறந்து பார்த்தான். நல்ல வேலை போனான்டா, இல்லைண்டா இவன் பேசியே நம்மளை கொண்டிருப்பாங்க.
இப்படிங்கெல்லாம் அப்படி தான் மாட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இப்போ இந்த இளைஞனுக்கு தெரிஞ்சது, இந்த பையனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு டெக்னிக். இந்த ஒரு டெக்னிக்கை வச்சுட்டு மறுபடியும் பயிற்சி பண்ணிட்டே இருக்கான். ஒரு வருஷம் டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவனுக்கு ஒரு தயக்கம், என்னடா ஒரே ஒரு டெக்னிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு. ஆனால் மாஸ்டர் சொல்கிறார், நீ தெரிஞ்சதை பண்ணு போட்டுருக்காரு. போனால் முதல் ரவுண்டில் இந்த பையன் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டை தாக்குன உடனே ஆப்போனண்ட் கீழே விழுந்துட்டான். இடது கையே இல்லாத ஒரு பையன் தாக்கி ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆனது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். என்னடா பார்க்குறாங்க, மாஸ்டர் நான் சொன்னேன்ல போ மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, எல்லா ரவுண்ட்லேயும் இவன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரே ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டான். ஆப்போனண்ட் எல்லாம் கீழே விழுந்துட்டான். செமிஃபைனல்ஸ் வந்துட்டான். செமிஃபைனல்ஸ் வந்தா இவன் அந்த ஒரே டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்போனண்ட் அடித்த உடனே இவனுக்கு ரத்தம் வந்துருச்சு. இவனுக்கு ரத்தம் வந்தோடனே எல்லாரும் போட்டியை நிறுத்திடலாம்ப்பா, பாவம் கையில்லாத பையன் விட்டுருங்க, டிக்ளேர் பண்ணி அவனை வின் பண்ணி சொல்லிருங்கன்னா மாஸ்டருக்கு அதெல்லாம் முடியாது, அவன் சண்டை போடான்னு இருக்கார். இவன் சண்டை போட்டிருக்கான் கடுமையாக. அந்த ரவுண்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு போயிருக்கு. செமிஃபைனல்ஸில் இவனை ஜெயிச்சிட்டான். இப்போ ஃபினாலே வந்தாச்சு, ஃபைனல்ஸில் நிற்கிறான். ஃபைனல்ஸில் இவனை எதிர்த்து நிற்கிறது யாருன்னா 7 தடவை சாம்பியனான ஒரு பையன். அந்த 7 தடவை சாம்பியனான பையனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா, அவனுக்கு 100 டெக்னிக் தெரியும். எப்படி 100 டெக்னிக் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய உச்சபட்சமான தனித்துவம் என்னன்னா, எவ்வளோ பெரிய டெக்னிக்கையும் தடுக்கிற ஆற்றல் அவனுக்கு இருக்கு. அந்த 7 தடவை சாம்பியனான பையன் எவ்வளோ பெரிய டெக்னிக் என்ன பண்ணிடுவான், தடுத்துருவான். இப்போ அவனுக்கு இந்த ஒரு கை இல்லாத ஒரே ஒரு டெக்னிக் தெரிஞ்ச பையனுக்கும் போட்டி. இவன் போய் மாஸ்டர்கிட்ட, மாஸ்டர் நான் ஜெயிச்சிருவேனா, நம்பிக்கையோடு போய் ஜெயிச்சிருவேன். போனால் கடுமையாக நடக்குது போட்டி. கடைசியில் 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் இந்த கையில்லாத பையன் 7 தடவை ஜெயிச்ச சாம்பியனை ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சா எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். இவன் ஜெயிச்சவன் யார்கிட்ட எதுவும் பேசல, நேராக மாஸ்டர்கிட்ட போயிட்டான். மாஸ்டர் எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், நான் எப்படி ஜெயித்தேன். இப்போ மாஸ்டர் சொல்லியிருக்காரு, 2 விஷயம் நீ ஜெயிச்சதுக்கு காரணம். 1000 விஷயம் தெரிஞ்சவன் பெரிய ஆள் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலும் அவன் தான் பெரிய ஆள். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம், நீ ஒரே ஒரு அட்டாக் ஒன்று கற்றுக்கிட்டில, இந்த அட்டாக்கை தடுக்கணும்னா ஆப்பனண்ட் உன்னுடைய இடது கையை பிடிச்சி மடக்கணும். உனத்த இடது கையே இல்லைடா, அப்புறம் உன்னை பிளாக் பண்ண முடியாது, அதனால தான் நீ ஜெயிச்ச அப்படின்னு இருக்காரு மாஸ்டர். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குது. நம்ம ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், மற்றவங்க மாதிரி நமக்கு பணக்கார அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், நம்ம பெரிய பள்ளிக்கூடத்தில் கோட் ஷர்ட் போட்டு டை போட்டு ஷூ போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாத ஆளாக இருக்கலாம், நம்மக்கிட்ட ஐஃபோன் இல்லாமல் இருக்கலாம், நம்மக்கிட்ட R15 பைக் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஜெயிக்கிறதுக்கான சமமான வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு எல்லார்ட்டையும் சமமான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து வசதி வாய்ப்போட R15 பைக்கு, ராயல் என்ஃபீல்டு பைக்கு, ஐஃபோன் வச்சுருக்கிற ஒரு பையனுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு போதுமான அளவு காரணம் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு போதுமான அளவு என்ன இருக்குது, காரணங்கள் நிறைய இருக்குது. உழைச்சி ஓடா தேஞ்ச அப்பா அம்மாவுக்கு ஓய்வு கொடுக்கணும். நம்மளை பார்த்து எள்ளி நகையாடின நண்பர்களையோ உறவினர்களையோ மூஞ்சில கரிய பூசணும். நம்மளுடைய கனவுகளை நாமளே அடையணும். இன்றைக்கி நான் ஒரு செல்ஃப் மேடுன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமை அடைகிறேன். என்னுடைய முதல் பைக்கை நான் தான் வாங்கினேன். என்னுடைய முதல் ஐஃபோனை நான் தான் வாங்கினேன். எங்கள் அப்பா அம்மா விருப்பத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய 50 வயசில் அவரை ரிட்டையர் ஆக்கி வீட்டில் உட்கார வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் விட நான் எங்கே போனாலும் அமெரிக்கா உட்பட இன்றைக்கி இந்த மேடையில் ஒரு பொண்ணு வந்து கேட்ட ஒரு வார்த்தை, எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. என்னது, எனக்கு உங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அமெரிக்காவில் போய் எல்லோரும் வேகமாக வராங்க, தம்பி நான் பெரிய ஃபேன். அப்படியா, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு இல்லை, உங்கள் அம்மாவுக்கு அப்படின்ட்டு போயிடறாங்க. என் அம்மாவை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டிய மிகப்பெரிய பெருமையோடு இன்றைக்கி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். இப்படி நிறைய காரணங்கள் உங்களுக்கும் இருக்குது. அந்த காரணங்களை கண்டுபிடிங்க. அந்த காரணங்களை கண்டுபிடிச்சி கடுமையாக உழைங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, நீங்கள் சாதிக்கிறதுக்கு, நீங்கள் அடைகிறதுக்கு நிறைய இருக்குது.
கடந்த பல ஆண்டுகளில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கின 10th 12th ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்களாம் என்ன ஆனாங்கன்னா தெரியல. ஏன் தெரியலைன்னா அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியலை. நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்கிறத திட்டவட்டமாக முடிவெடுங்க. அதுக்காக கடுமையாக உழைங்க. இன்னும் அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த மேடையில் சிறப்பு விருந்தினராக நீங்கள் எல்லோரும் பேசுவதை அங்கு முதல் வரிசையில் உட்கார்ந்து கைதட்டி கவனிப்பதற்கு நான் அவளோட காத்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துகள். எல்லோரும் சாதனையாளர்களாக வர உங்களை நெஞ்சோட வாழ்த்துறேன். அப்புறம் நான் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக எடுத்து நடத்துகிற நெல்லை லைஃபுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும். இந்த ரோட்டரி அமைப்பாக இருக்கட்டும், அவங்களோடு இந்த நிகழ்வை நடத்துகிற எல்லா நல்ல மனிதர்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள், அடுத்த 10 ஆண்டுகளில் அவர்கள் இருக்கையில் நீங்கள் இருந்து இந்த சேவையை இந்த சமூகத்துக்கு நீங்கள் எல்லாம் செய்யணும். அந்த பொறுப்பும் கட்டாயமும் உங்களுக்கு இருக்குது. இவர்களை முன்னோடிகளாக நீங்கள் எடுத்துக்கணுங்கிற ஒரு பெரிய வேண்டுகோளோடு விடைபெறுகிறேன். நன்றி. உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? எங்கள் ஊரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசினா சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் இரவு பகல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் திருநெல்வேலி எப்பயும் பார்க்குறேன். ஒரு பக்கம் செழிப்பு, இன்னொரு பக்கம் வறட்சி. ஆனால் 2 பக்கம் இருக்கிற மக்களுமே மகிழ்ச்சியாக வாழுகிற இடமா நான் திருநெல்வேலியை பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. கிரேக்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கிராட்டன் தேசத்தில் வசித்த 29 ஆண்டுகளே வாழ்ந்த மல்யுத்த வீரனான மைலோவுடைய வரலாற்றை எப்படி அவன் தன்னை உருவாக்கி கொண்டான் என்பது போல் தான் 15 ஆண்டுகள் எப்படி அவர் உருவாக்கி இந்த இடத்தை அடைந்திருக்கிறார், அதே உத்வேகத்துடன் அவரை போல் நீங்களும் மாற வேண்டும் என்று தன்னுடைய அனுபவங்களின் வழியாக தன்னை தாழ்த்தி கொண்டு தன் உரையின் மூலமாக உங்களை உயர்த்துவதற்கு ஒரு உத்வேகத்தோடு பேசிய முத்துக்குமரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மிகச்சிறந்த கைத்தட்டலை கொடுங்கள். மிகச்சிறப்பான உரை. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி.